ஹஜ் மற்றும் உம்ரா இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். ஹஜ் ஒரு கடமை, அதாவது உடல் நல பொருளாதார ரீதியாக தகுதியானவருக்கு ஹஜ் கடமை. இது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று. ஆனால் உம்ராவில் நன்மை இருக்கிறது, கட்டாயம் அல்ல. ஹஜ் இஸ்லாமிய நாட்காட்டியின் கடைசி மாதமான துல்ஹிஜ்ஜாவில் 8ஆம் தேதி முதல் 12ஆம் அல்லது 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 10ஆம் துல்ஹிஜ்ஜா அன்று ஈத் கொண்டாடப்படுகிறது. ஆனால் உம்ராவை இந்த குறிப்பிட்ட தேதிகளை தவிர வருடம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஹஜ்ஜில் பல வேலைகள் உள்ளன. உதாரணமாக முதல் நாளில் ஈஹ்ராம், 2ஆம் நாளில் மினா, அரஃபாத், முஸ்தலிஃபா, 3ஆம் நாளில் ஜமராத் குர்பானி முடியை சவரம் செய்தல், பிறகு தவாஃப் மற்றும் 4ஆம் நாளில் ஜமராத், 5ஆம் நாளிலும் ஜமராத் மற்றும் கடைசியாக தவாஃப். ஆனால் உம்ராவில் வேலைகள் குறைவாக உள்ளன. உதாரணமாக இஹ்ராம், தவாஃப், மற்றும் ஹலக். ஹஜ்ஜை செய்ய 5-6 நாட்கள் ஆகும். ஆனால் உம்ராவை அதிகபட்சம் 4 முதல் 5 மணி நேரத்தில் முடிக்கலாம். அல்லாஹ் தாயாலா நம்மை எல்லோரையும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யும் தகுதியை வழங்குவானாக. அனைவரும் கீழே கருத்து பகிருங்கள், ஆமீன் என்று சொல்லுங்கள்.